ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட காட். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட காட் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹெட்போர்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தான் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. நம்மளையும் 1 இன்ச் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடிலாம். இந்த காட் பொறுத்த வரைக்கும் 2 இன்ச் ஃபோம்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு குஷன்ன்றது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஃபினிஷிங்ன்றது இருக்கும். இன்னொன்று என்னென்னா லுக் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் அது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது பின்னாடி சாயும்போது அந்த குஷன் ஃபீல் பண்ணும்போது இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா 1 இன்ச்சுக்கும் 2 இன்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த குஷன் இன்னும் பெட்டர் ஃபீல்ன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற கிளாத் பார்த்தீங்கன்னா கிரே கலர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது காட்டன் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான் இதோட காட் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே ஹைட்ராலிக். இந்த ஹைட்ராலிக் பெட் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், அதோட டிசைன் எப்படி இருக்குன்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கணும். அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு செப்பரேட்டாக வீடியோஸில் போட்டிருப்பேன். இதில் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ஹெட்போர்டுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எப்படி வருது அப்படின்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் உள்ளே வைக்கிறதோட வெளியே கொண்டு அதோட ஃபோம் அதோட ஹெட்போர்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூசேஜ்லாம் இன்னும் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஹெட்போர்டோட லெவலுக்கு வைக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், எதுக்காக உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்ட்டு. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி ஃபுல் வீடியோன்றது போடுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் காட் பண்ணியிருக்கோம். இதோட ஹெட்போர்டு பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். இது இருக்கிறதுலே நம்ம ஹெட்போர்டு பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணது அகலத்தில் இதே தான். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் போர்டெலாம் எப்படி பண்ணியிருக்கான்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக எங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹெட்போர்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருந்தது. பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து இல்லை வேணாம், எனக்கு உள்ளே தான் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளே தான் பிளான் பண்ணோம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஹெட்போர்டெலாம் மேக்கிங் பண்ணோம். ஏன்னா இது மேக்கிங் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சைட்லேருந்து ஈஸி ப்ராசஸ் தான். பட் என்னென்னா இந்த மாதிரி கட்டிங் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா திருப்பி ரீஒர்க்ன்றது பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதோட லைட்டு கூட ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது லைட்டு ஆன் பண்ணியிருக்கேன். ஹெட்போர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதோட லைட்டிங்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ரெட் கலர். ஆக்சுவலாக இதை நான் மார்னிங் டைமில் எடுக்கிறேன் வீடியோ. நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் நைட் டைமில் தான் எடுப்பேன். பட் ஏன்னா மார்னிங் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த போடுற லைட்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக தெரியாது, லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் அதுவும் காமிக்கிறேன். இதோட ஹெட்போர்டு பார்த்திங்கன்னா ஓவரால் டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான். இது ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு பீஸ் தான். பட் என்னென்னா அதிலே ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக கொடுத்துருக்கோம். இது 1, இது 2, இது 1, இது 2, இது 1, இது 2, அது 1, லாஸ்ட் 2. இந்த எலக்ட்ரிக்கல் போர்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஒர்க்குன்றது அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரண்ட் சைடில் வச்சிங்கன்னா பெட்டர் லுக்குன்றது இருக்கும். இதோட ஹெட்போர்டு டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான் லைட் கிரே கலர் கொடுத்துருக்கோம். ஒரு சைடு டேபிள் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் கொடுத்துருப்போம். அப்படின்னா வீடியோக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுன்றது வரும். இதில் இருக்கிற ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப்பில் காமிச்சிருப்போம். சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 2 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இது ஒரு ட்ரா சாஃப்ட் க்ளோஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா. இந்த ஹெட்போர்டு டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கண்டி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இதில் இருக்கிற டிசைன்லாம் காமிக்கணும், காட்டோடு காமிக்கணுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே போடலை. பெட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பெட்டு தான் இதுதான். கிட்ஸ் ரூமில் சின்னதாக இருக்கும். கிட்ஸ் பெட்ரூமோட ஹெட்போர்டு கூட பண்ணியிருப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதுவும் காமிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி இப்போ காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும்.
இந்த சைடும் அந்த சைடும் வந்து ஹைட்ராலிக் வந்து கொடுத்துருக்கோம். டூ ஹைட்ராலிக் பெட்டுனாலே 2 ஹைட்ராலிக் தான். இது வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கேஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா இது 100 கேஜி வந்து பெருசாக வந்து பெட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா அது செட் ஆகாது. திருப்பி வந்து அதோட கேஜிஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இவ்வளோ தான். 160 கேஜி வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம 100 கேஜி வந்து போட்டிருக்கோம். இந்த ப்ளைவுட்டுக்கும் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து கேல்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து பெட்டெலாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டீரியரை வச்சு உள்ள ஸ்டோரேஜ் வந்து நிறைய வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம் உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக வந்து இன்னும் வீட்டுக்கு வந்து இன்னும் வரல கிளைண்ட்டு. வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா இன்னும் நிறையா வந்து ஃபில் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா பெட்டோட ஹைட்ன்றது வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காட்டு அப்படின்றது வந்து பெட்டுன்னு சொல்கிறேன். காட் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இதில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஃபில் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங். நான் ஃபால் சீலிங் வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி மாஸ்டர் பெட்ரூமில் வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது தான். இதில் இருக்கிற டிசைனும் காட் வந்து எந்த ஷேப்பில் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான். அதே ஷேப்பில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் இருக்கிற மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப், காட், ஸ்டடி யூனிட், டிவி யூனிட் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங். அதோட ஃபால் சீலிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து ஒரு ரெட் கலர் லைட்ன்றது வந்து இருக்கும். எந்த கலராக இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். இது ஒரு நைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரைட்டாக நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற லைட்ஸாக இருக்கட்டும், நான் இங்கேருந்து காமிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து நீங்கள் பெட் லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெட் லைட் அப்படின்னா இந்த சைடு வரும்போது வந்து இந்த லைட்லாம் வந்து ஃப்ளோரில் அடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் வந்து அடிக்கும். சீலிங்கில் அப்படின்னா வால், அதுக்கப்புறம் வந்து டாப்பில் வந்து சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். அதில் இருக்கிற சீலிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கோம். இப்படி வந்து பண்ண வேணாம். இதுவே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பிவிசி பாக்ஸ் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இன்னும் பெட்டர் லுக்ன்றது வந்து இருக்கும். இந்த மாதிரி பீசஸ்லாம் இல்லாமல். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து இல்லை எனக்கு உள்ளே தான் வேணும்னாங்க. ஏன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சுவிட்சஸ் இது ஃபுல்லாகவே டச் இது. பட் என்னென்னா இந்த மாதிரி டச் இருக்கும்போது திருப்பி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா அது வந்து வெளியே வச்சுருக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து ஒன்று வெளியே ஒன்று உள்ளே வேணாம், ரெண்டுத்தையும் உள்ளே வச்சுருங்க அப்படின்ட்டாங்க. உள்ளே வச்சதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதுவே சர்ஃபேஸ் லெவலில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.